அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை நடத்தி ஊழல் பணம் மீட்கப்பட்டு மீண்டும் மக்களுக்கு வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து உரையாற்றிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். 5 சவரனுக்கு குறைவான கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி என கூறியதை கேட்டு பல நகைகளை அடமானம் வைத்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, ஆனால் குடும்பத்தில் ஒருவருக்கு தான் நகைக்கடன் தள்ளுபடி என கூறி மக்களை மு.க.ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாக குறிப்பிட்டார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும், ஊழல் குறித்து விசாரணை நடத்தி பணம் மீட்கப்பட்டு மீண்டும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்குடனே இப்படி ஊழல் புரிந்த இவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்குது. அந்த அறிவிப்படி அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தவுடன் ஜாதி வாரி கணக்கு எடுக்கப்படும்.